சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சம்மந்தப்பட்ட 2 விஷயம் தான். 2 சந்திப்புன்னு கூட சொல்லலாம் வந்து. ஒண்ணு அவர வந்து சந்திச்சது, இன்னொன்னு அவர் போய் சந்திச்சது. அதுவும் மிக சமீப காலமாக ரஜினிகாந்துடைய எந்த விஷயமானாலும் அது மிகப்பெரிய வைரல் ஆகுது வந்து. நீங்க வந்து அவர் ஏர்போர்ட்டுக்கு போனா மிக சமீபமா வந்து அப்டேட் கேட்கறதாகட்டும், நீங்க வெளி மாநிலங்கள்ல நார்த்ல போனா பயங்கரமான இது. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, அவர் பாட்டுன்னு கிளம்பி இமயமலைக்கு அவர் கிளம்பி போயிட்டு ஒரு எங்கேயுமே யாருமே இல்லாத ஒரு ஏரியாக்குள்ளே இருந்துட்டு வருவோம்பா நம்ம வந்து. இப்படி ஒரு இதுன்னு இடையில கூட ஒரு இன்டர்வியூவில் கூட கேட்டிருந்தாங்க. நீங்கள் இது இப்படி நீங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே இந்த விஐபி வழியில் போகாமல் சாதாரண வழியில் போகிறீங்களே, இது உங்களுக்கு தொந்தரவா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து. இதில் போய் என்ன தொந்தரவு இருக்குது வந்து, இது என் ஃபேன்ஸு அவங்க பார்க்குறாங்க, அவங்க கூப்பிட்றாங்க, அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விதம் இருக்கு இல்லைங்களா? அதுதான். இங்கே ஏதோ ஒரு ஏர்போர்ட் கொச்சின் ஏர்போர்ட்லேருந்து பார்க்குறேன் வந்து. விறுவிறுவிறுன்னு நடந்து போயிட்டுருக்காரு. அவ்வளோ பேர் வந்து ரஜினி சட்டான், ரஜினி சட்டான்னு பின்னாடியே ஓடி வராங்க வந்து. எல்லாருக்கும் நின்னு இது பண்ணி அந்த சால்வை வாங்கி போத்திக்கிட்டு, இப்படி இந்த என்ன சொல்றது வந்து, இந்த நாட்கள் வயது ஆக 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 இந்த ஃபேன்ஸோடைய அந்த என்ன சொல்றது, அ அவங்களுடைய அந்த கிரேஸ் இருக்குல்ல, எக்கச்சக்கமா ஆயிட்டுருக்கு ரஜினிக்கு. அது குறையவே குறையாது. அப்படி ஒரு விஷயம் தான். அந்த 2 சந்திப்புன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஒரு சந்திப்பு என்னன்னா, ரஜினி சேகர் அப்படின்ற ஒரு ரசிகர், இப்போ நீங்க நிறைய சோசியல் மீடியாலாம் பார்த்துருப்பீங்க. மதுரை வண்டியூர் பக்கத்தில பெருமாள் கோயில் தெரு. அந்த தெருவுக்குள்ள வந்து ஒரு புரோட்டா கடை ஒண்ணு வச்சிருக்காரு. அந்த புரோட்டா கடைய உள்ள இருந்து வெளிய வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் ரஜினி படங்களாவே, ரஜினியோட படங்களா ஒட்டி வச்சிருக்காரு. அந்த கடைக்கு வந்து ரஜினி சேகர் புரோட்டா கடைன்னு வச்சிருக்காரு. புரோட்டாவோட விலை வந்து ரூ. 5. அது ரொம்ப காலமா அந்த ரூ. 5க்கு தான் அது இது பண்ணியிருக்காரு. இவரே ரஜினி ஸ்டைல்ல வந்து புரோட்டா போடுறது, இது பண்றது, அப்படி ஒரு தீவிர ரசிகரா இருந்திருக்காரு. அவருடைய அந்த வீடியோ இன்ஸ்டாவுல வந்து பெரிய வைரல் ஆகி, ரஜினி பார்த்துருக்காரு பொழுது. பார்த்துட்டு அவர் ஃபேமிலியோட வாங்கன்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு உச்சகட்டமா தாங்க முடியாத மகிழ்ச்சியா இருக்குது. அவ அந்த ரஜினி சேகர், அவர் மனைவி, அவர் மகள், பேரன், மருமகன் எல்லாரும் கிளம்பி வந்துருக்காங்க. இங்க சென்னையில ஒரு ஹோட்டல்ல அவங்களுக்கு தங்கறதுக்கு ரூம் புக் பண்ணி, ஒரு காரும் குடுத்துட்டுருக்கிறார் ரஜினி. குடுத்துட்டு, இங்க 2 நாள் சென்னைய நல்லா சுத்தி பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் என்ன மீட் பண்ணுங்கன்னோனே, அவர் ரஜினி சேகர் சொல்லியிருக்காரு, "முதல்ல உங்களுடைய தரிசனத்த பார்த்துட்டு தான், அதுக்கப்புறம் நான் எங்கேயாவது சென்னைய சுத்துறேன்னா, எங்கே போறேன்னா, முதல்ல எனக்கு தரிசனத்த காமிச்சிருங்க தலைவா. அ நீங்க நான் அதுக்காக தான் வந்தேன் நானு. நான் சென்னைய சுத்தி பார்க்க வரலன்னோனே, ஓகேன்ட்டு அவர போயஸ் கார்டன்ல இருக்கிற அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போனோனே போய் நெடுஞ்சானா அவர் கால்ல விழுந்துக்கிறாரு. விழுந்து அழ ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் தூக்கி அவர ஃபோட்டோ போஸ்லாம் குடுத்து, அப்புறம் எப்படி இருக்கீங்க? இந்த பரோட்டாலாம் குடுக்குறீங்களே, கட்டுப்படி ஆகுதா உங்களுக்கு? எவ்வளோ நாளா இத பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வருமானம் வருது? அப்படிலாம் நெறைய கேள்விலாம் கேட்டுட்டு, அப்புறம் எல்லார் கூடயும் தனித்தனியா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, அந்த பேரப்புள்ளைய வந்து கையில அவருடைய பேரப்புள்ளைய எடுத்து கையில குடுத்து கொஞ்சியிருக்காரு வந்து. இதெல்லாம் மீறி தங்கச் சங்கிலி அவருக்கு போட்டிருக்காரு. போட்டுட்டு, "ஏதாவது உதவினா நீங்க தயங்காம கேளுங்கன்னுகிறாரு. உங்கள பார்த்ததே எனக்கு போதும். இத விட வேற என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி இந்த ரஜினி சேகர் அவர் மீட் பண்ணாருன்னு தகவல் கிடைச்சோன்னே, சென்னையிலேயே அவர அவ்வளோ பேர் போய் பார்த்துருக்காங்க வந்து. பார்த்து எப்படி தலைவர பார்த்தீங்க, எப்படி இது பண்ணீங்கன்னு, அவர் மதுரைக்கு போனோனே அவ்வளோ பெரிய வரவேற்பு அப்படியேப்பட்ட ஏற்பாடா நடந்திருக்கு வந்து. அவரு சொல்லியிருக்காரு வந்து, "ஏங்க வாங்கன்னு சொன்னா நாங்க வந்துட்டு, பார்த்துட்டு ஒரு 1 மணி நேரத்தில, 1 1/2 மணி நேரத்தில எங்கள அனுப்பிச்சு விட்டுருக்கலாம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பிரமாதமான ஒரு ஹோட்டல் போட்டு குடுத்து, அதில 3 வேள சிறப்பான ஒரு சாப்பாடு, ஒரு கார குடுத்து, நாங்க பார்த்தீங்கன்னா, மெரினா பீச், கோல்டன் பீச், அது இது வள்ளூர் கோட்டம் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு, அப்புறம் ரொம்ப நாளா பார்க்காம இருந்த சொந்தக்காரங்கலாம் பார்த்துட்டு, அதன் பிறகு வந்து நாங்க வீடு வந்து சேர்ந்துருக்கிறோம். இத விட வேற என்னங்க வேணும்? நான் வந்து ஒரு சாதாரண ஒரு புரோட்டா மாஸ்டர். நான் வந்து ஒரு தலைவருடைய ஒரு கடைசி தொண்டன், ஒரு கடைசி ரசிகன். எனக்கு இப்படியாப்பட்ட ஒரு வரவேற்பு, இப்படியாப்பட்ட உபசரிப்பு, அதெல்லாம் தாண்டி அவர் கூட எடுத்த ஃபோட்டோ இருக்குல்ல, அது என் வாழ்நாள்ல மறக்கவே முடியாது. ஏன்னா, நான் ஒரு கட்டத்தில அவர பார்க்கணும், அவரோட ஃபோட்டோ எடுக்கணும்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு நாள் கிளம்பி நான் பஸ்ஸ பிடிச்சு வந்துட்டேன். சில வருஷங்களுக்கு முன்னாடி. வந்த பிறகு போயஸ் கார்டன் வாசல்ல அவ்வளோ போலீஸ் பேரிகேட்லாம் போட்டு தடுத்து வச்சிருந்தாங்க. அப்ப தான் இந்த சிஎம் ஓட வீடு அங்க தான் இருக்குது எனக்கு உண்மையிலே தெரியும். யார் ஜெயலலிதா அம்மா. அதனால உள்ளலாம் நீ நுழைய முடியாது, வெளிய போன்ட்டாங்க. அது ஏமாற்றமா வந்துட்டேன். ஆனா பாருங்க, கடவுளுடைய அருள் எப்படியெல்லாம் இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் நான் விடாப்பிடியா அவருடைய ஒரு ரசிகன்னு விடாப்பிடியா அந்த ரூ. 5க்கு பரோட்டா குடுத்ததுனால, அவருடைய அந்த அன்பு தரிசனம் கிடைச்சதுன்னு, ஓ அதாவது என்ன சொல்றது வந்து, அப்படி வந்து ம அவருடைய உள்ள குமுறல்ல மகிழ்ச்சிய கொட்டி தீர்த்திருக்காரு வந்து. இது ஒரு பக்கம் இருக்கும்போது,
ரஜினிகாந்த் அவர்கள் வைரமுத்து வீட்டுக்கு போயிருக்காரு. சென்னை பெசன்ட் நகரில் இருக்கிற வைரமுத்து வீட்டுக்கு. அது வைரமுத்து வந்து மீட் பண்ணது அவர் எப்பவுமே சாதாரண ஒரு மேட்டரை கூட சூப்பர் மேட்டராக ஆகிக்கிட்டு வந்து ஒரு சாதாரண விஷயத்தை கூட வந்து பரபரப்பான விஷயமா மாற்றிடுவார். அது வைரமுத்துக்கு அது கைவந்த கலை வந்து. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ரஜினி வந்து மீட் பண்ணார் 2027 வட இந்தியாவில் ஒரு பெரிய அரசியல் சம்பவம் ஒன்று நடக்க போகுது, அதுக்கு காரணமே ரஜினி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு பதிவு ஒன்று போட்டு விட்டார். அது பார்த்திங்கன்னா பயங்கர அளவு இதுவாகி போய் மறுபடியும் ரஜினி அரசுக்குள்ளே வராரா, அது என்ன வட மாநிலத்தில் வட இந்தியாவில் அதில் என்ன பண்ண போகிறாரு, அது 2027 அப்படின்னா அப்படி என்ன ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு பயங்கரமான ஒரு வைரல் ஆகி போச்சு. ஆக்சுவலாக நடந்தது என்னென்னா, ஒரு வைரமுத்து போய் மீட் பண்ணியிருக்காரு வீட்டில். மீட் பண்ணணுன்னு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அவங்க பேசியிருக்காங்க. உலக அரசியல், அறிவியல், இப்போ இருக்கிற வாழ்க்கை முறை, இப்போ இருக்கிற சாப்பாடு எல்லாம் பேசிட்டு வரும், அரசியலும் பேசியிருக்காங்க. அப்போ ரஜினி 2027 ஒரு பெரிய மாற்றம் ஒன்று நடக்க போகுதுன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு பொழுது. அது பார்த்திங்கன்னா வைரமுத்து எடுத்து பேச ஆரம்பித்து பயங்கரமாக இதாகிடுச்சு. அதுதான் சொல்கிறார், நீ பாசமுள்ள மனிதனப்பா அப்படின்ட்டு அந்த வரியை போட்டிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் அந்த வைரமுத்து கூறிய ஒரு பாணி இருக்கு இல்லைங்களா, எழுதுகிற பாணி, அந்த வார்த்தைகளை கோக்குற விஷயம், ரஜினியிடம் முதிர்ச்சி தெரிகிறது ஆனால் முதுமை தெரியவில்லை அப்படின்னு. இப்போ ஒரு சின்ன பையன் மாதிரி தான் அப்படி ஆக்டிவாக இருக்கார் அப்படின்ட்டு. ஏன்னா அப்போ சொல்லுவாங்க, அது ரஜினிக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு சந்தேகம், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு ஆலோசனை கேட்கணுன்னா வைரமுத்துக்கு ஒரு ஃபோன் அடிப்பாரான். வந்து ஃபோன் அடித்து நான் வரேங்கன்னு, அதில் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்து கிளம்பி போய் அவங்க 2 பேரும் அவங்க ரஜினி வீட்டில் பேசியிருந்தது. அந்த பிரச்சனை என்ன, அதை எப்படி சால்வ் பண்ணோம், இப்படி இதுவாக இருங்க, என்ன ரஜினிக்கே ஆலோசனை சொல்கிறாருன்னா அப்படி இருந்தது. இவர் திடீர்னு கிளம்பி போயிருக்காரு. அது நான் சொல்கிறது தான், வந்து வயது ஆக ஆக ஒரு இது வந்துடும். வந்து என்னையா வந்து நம்ம இருந்து ஜாலியாக இருந்தது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கிற கடைக்கோடி ரசிகன் தான் ரசிகனையும் மீட் பண்ணுறாரு. தனக்காக வந்து ஓப்பனிங் பாட்டு எழுதின கவிஞர் வைரமுத்தையும் போய் மீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரஜினியோட மாற்றம் தான் இது காரணம். அதுக்கு என்னென்னா, இந்த 73 74 வயசில் தன்னை இந்த மக்கள் வந்து இப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. தாங்கிட்ட வந்து அடுத்த படம் என்ன அப்படின்னு அப்டேட் கேட்குறாங்க. ஜெயிலர் 2 எப்போ வரும்னு ஆர்வமாக இருக்காங்க. கூலி பட தோல்விக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் தான் காரணம்னு அவரை போட்டு வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மீம்ஸ் போடுறாங்க, ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த அன்பு எங்கிருந்து வந்தது, இந்த அன்புக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு அதனுடைய வெளிப்பாடு தான் அது. ரஜினி என்றைக்கும் ரஜினி தான், அதில் மாற்றுக்கருத்து இல்லவே இல்லை. இந்த ஜெயிலர் 2 படப்பிடிப்பு விரைவில் முடிய போது, அதனுடைய ரிலீஸு, அறிவிப்பு, அதனுடைய அடுத்த அப்டேட்டு, குறிப்பாக வந்து அது ஃபஸ்ட் லுக் போஸ்டர், செகண்ட் லுக் போஸ்டரு, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து டீசர்லாம் அப்புறமா வரும், ஃபஸ்ட்டு சிங்கிள், இதெல்லாம் அடுத்தடுத்தாக வரப்போகுது. இதெல்லாம் மீறி 173 எப்போங்க அப்படின்ற ஒரு கமலஹாசன் தயாரிப்பில் ரஜினி நடிக்கக்கூடிய, சிபி சக்கரவர்த்தி இயக்கக்கூடிய அந்த படம், அதுக்கான ஸ்கிரிப்ட் வேலை சிபி சக்கரவர்த்திக்கு தனியாக ஒரு அலுவலகமே போட்டு கமல் கொடுத்துருக்கிறார். நீங்கள் எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, நீங்கள் பாட்டுன்னு உட்காந்து பிரமாதமாக அந்த கதையை பண்ணுங்கள். அது வந்து என் நண்பருக்கான கதை, அது என் நண்பருக்கான படம், நானும் அவரும், அதாவது நான் ப்ரொடக்ஷன் பண்ண, அவர் நடிக்க, இந்த 40 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் இணையிற ஒரு படம், அது ஒரு தெரிக்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அதுதான் லோகேஷ் கனகராஜ் கூட இந்த சமீபத்தில் ஒரு ஊடக சந்திப்பில் சொல்லியிருந்தார் பாருங்க. வந்து கூலி படம் முடிஞ்ச உடனே கமல் சார் ஆஃபீஸ்லேயே கூப்பிட்டாங்க, ரஜினி சாருக்கு கதை இருக்கான்னு, 2 பேருக்குமே கதை இருக்குன்ட்டு 2 பேருக்குமான கதையை நான் சொன்னேன். சொல்லி முடித்த உடனே அப்போ அவங்க கேட்டது, ஆக்ஷன் கதை தான் இருக்குது அவங்கக்கிட்ட வந்து அப்படின்னுங்க. இல்லை சார், ஆக்ஷன் கதை தான் இருக்குதுன்னு. இல்லை, இப்போதைக்கு ஆக்ஷன் கதை பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறோம், அது ரஜினி சார் நினைக்கிறாரு அப்படின்னு முன்னே. இல்லை சார், நான் இந்த கதை தான் இருக்குன்னு நான் வந்துட்டேன் நான், ஆனால் கூப்பிட்டு கதை கேட்டதெல்லாம் உண்மை அப்படின்னாரு. நீங்கள் ஆரம்பத்தில் சுந்தர்சியே வந்து இந்த படத்துக்குள்ளே வந்ததுக்கு 170க்குள்ளே வந்ததுக்கு 173க்குள்ளே வந்ததுக்கான காரணம் என்னென்னா, அவர் வந்து ஒரு காமெடி கதை தான் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அந்த கதையின் மேலே ஏதோ ஒரு பிரச்சனையாகி சுந்தர்சி திபுன்னு ஒரு அறிக்கையை வந்து 2 பேர்கிட்டும் கேட்காம அவராக வெளியிட்டார். அது உண்மையிலே ஒரு மன வருத்தக்கூடிய ஒரு செயல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா விஷாலை வச்சு புருஷனா, ஆமாம், இந்த விஷாலுக்கு தான் எங்கேருந்து தலைப்புகள் கிடைக்குதுன்னு தெரியல, ஆம்பளை புருஷன் அப்படின்னு புருஷன் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு. இதே கதை தான் இந்த 173 சிபி சக்கரவர்த்தி இயக்குறாருல, இந்த படம் முழுக்க ஒரு டார்க் காமெடி மாதிரியான ஒரு படம், அதுவும் 2K கிட்ஸு, ஜென்சி கிட்ஸு கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.